ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம ஒரு கார் பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. 2 சைடை திருப்பி திருப்பி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. மடித்த மடிப்புகளை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து இந்த மாதிரி உள் பக்கமும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அந்த மடிப்பு அந்த பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடும் ஆப்போசிட் இந்த சைடும் அதே மாதிரி 2 பக்கமும் சென்டர் வர மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சிக்கோங்க. இனி நம்ம மடக்குன அத்தனை மடிப்புகளையுமே நிமித்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி பாக்ஸாக வரும். அதுக்கப்புறமா நமக்கு சென்டர் லைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சென்டர் லைன் என்ன இருக்கா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மடிப்புலேருந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டெப் பண்ணலை, நான் திரும்ப அதை பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஸ்டெப்பு. இதில் நமக்கு அந்த டைமண்ட் மாதிரி அந்த பகுதியில் ஒரு ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அந்த டாட் அந்த ஜாயிண்ட் ஆகிற அந்த இதில் இந்த மாதிரி மடிச்சுட்டுக்கணும். இது 4 பக்கமும் மடிச்சுக்கணும். இந்த இணையிற இந்த பகுதியிலேருந்து 4 பக்கமும் சுற்றி நம்ம மடிச்சுக்கணும். ஒவ்வொரு அந்த மடித்த பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பகுதி பின்னாடி விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கணும். வீடியோ நான் பாருங்கள், நான் எப்படி மடிக்கிறேன்னு. இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பகுதியிலேருந்து இந்த மாதிரி மடக்கி வெளியே விடும்போது ஒரு சின்ன பிட்டு மாதிரி தான் வெளியே வரும். அதே மாதிரி நம்ம அங்கே ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோமோ அதே தான் இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இந்த முக்கை வெளியே எடுத்து நீட்டாக விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா அந்த தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த 2 லைனுக்கு இடையில வர மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த சைடும் மடிச்சு விட்டுக்கோங்க.
இப்போது இந்த ஸ்டெப் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறமா திருப்பி வச்சுட்டு இந்த ஒரு கார்னர் இந்த ட்ரையாங்கிளை உள்ள மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மடித்து விடும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் பின்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு சென்டரில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். இப்போது அதுக்கு இடையில அந்த ஒரு லைன் வரும்ல, இங்கே பாருங்கள், உள்ளே இந்த மாதிரி ஒரு இது வருது பார்த்தீங்களா, அந்த மேல் பகுதியை கொஞ்சம் விரித்து வச்சுட்டு அந்த உள்ளே இருக்கிற பகுதி சென்டர் பார்த்து போகிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கணும். 2 சைடுமே அந்த மாதிரி நம்ம மடிச்சு விட்டுக்கணும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பின்னாடி அந்த இடையில இருக்கிற லைன்லேருந்து பின்னாடி பார்த்து 2 சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த முனையை இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அதை இப்படி மேலே பார்த்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். இப்போது அதுக்கப்புறமா இந்த முனை பகுதியை இந்த ஃப்ரண்டில் ஒரு லைன் இருக்கும், அதில் லைட்டாக விட்டுட்டு நம்ம அதில் ஒரு மடக்கு இருக்கும், அந்த மடக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு அழகாக வரும். அதை நம்ம மொத்தமாக கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த முனை மாதிரி வருது பார்த்திங்களா, இதை லைட்டாக நம்ம இது வீல் மாதிரியாக அந்த வீலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைட்டாக மடித்து விடணும். உள் பக்கமாக பார்த்து 4 சைடும் அதே மாதிரி மடித்து விடணும். கரெக்டாக நிரப்பாக மடித்து விடுங்க. கோணக்கூடாது, நிரப்பாக இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ இந்த பகுதியில் அந்த இடையில இருக்கிற அந்த லைனை கரெக்டாக நம்ம மடித்து விட்டோன்னா அழகாக நம்ம ஒரே பேப்பர்லேயே ஒரு காரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த முனை மட்டும் உள்ளே போகணும், மொத்தம் உள்ளே விட்டுறக்கூடாது, முனை மட்டும் போகணும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு கார் பார்த்தீங்களா. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். நல்லா இருக்குதா பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.